கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்திற்காக இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த நாளுக்குரிய வசனம் சங்கீதம் 66:12. செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டு. நிபந்தனை வசனம் 14. என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். நாம் இருக்கும் சூழ்நிலையில மிகவும் வறட்சியா இருந்தா யாருக்கு தான் பிடிக்கும்? இல்லன்னா நம்ம ஆவி ஆத்மா களை இழந்து பொலிவிழந்து சோர்ந்து வறண்டு இருந்தா யாருக்கு தான் பிடிக்கும்? நம்ம சூழ்நிலையிலும் நம் ஆத்மாவிலும் தேவன் செழிப்பை கட்டளையிட விரும்புகிறாருங்க. வசனம் 12ல செழிப்பான இடத்துல கொண்டு வரும் முன்னாடி இவங்களுக்கு 2 விதமான பிரச்சனை இருந்தது. மனுஷரை எங்கள் தலைமேல் ஏறி போக பண்ணினீர் 1. 2வது, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். இந்த 2 பிரச்சனைகளையும் தேவன் நம்மை விட்டு எடுக்கிறதுக்கு இதை எளிதா சின்ன விஷயமா கர்த்தர் நினைக்கல. அதை எடுக்கிறதுக்கு 2 விதமான பயங்கரமான காரியங்களை செய்கிறார். 1, மனுஷனால நமக்கு ஏங்க பிரச்சனை வருது? அவங்க வார்த்தைகள் அம்பு போல நம்மள குத்தி குடையும். செய்யாத காரியங்களை, நினையாத காரியங்களை நம்ம மேல வசைப்பாடி தீய வார்த்தைகளை அள்ளி அள்ளி கொட்டுவாங்க. வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சின மாதிரி, அம்ப வச்சு இருதயத்தை குட்டஞ்ச மாதிரி அவங்க வார்த்தைகள் நமக்கு இருக்கும். இந்த சூழ்நிலையில இந்த சத்ருவின் வார்த்தைகளை அடக்க வசனம் 3ல பயங்கரமான வல்லமையான காரியத்தை செய்து அவங்க இச்சகம் பேசி அடங்குற மாதிரி பண்றாரு. எப்படின்னா, கோலியாத் தேவ ஜனங்களை அவ்வளவு அதிகமா நிந்திக்கிறார். விதவிதமா அவங்க இருதயம் கரைந்து போகுது, அந்த அளவு நிந்திக்கிறார். இங்க பிரச்சனை என்னன்னா, அவனோட வார்த்தைகளை எல்லாரும் நம்பி இருக்காங்க. ராஜா சவுல் கூட ஒதுங்கிட்டாரு. அவ்வளோ பெரிய கூட்டம் அந்த வார்த்தைகளை நிமித்தம் நடுங்கி ஒதுங்கி போய் இருந்தாங்க. ஆனா அந்த வார்த்தைகளை நம்பாத ஒரு மனிதன் இருந்தான், அவர் தான் தாவீது. ஏன்னா அவர் கர்த்தரையும் அவர் வார்த்தைகளையும் அதிகமா நம்பினார். நான் வணங்குற இயேசுவின் நாமத்தை நீ நிந்திப்பாயோ, கர்த்தரின் நாமத்தை நீ நிந்திப்பாயோ, நீ ஒரு நாய்க்கு சமமானவன் சொல்லி உடனடியா அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடா கிரியை செய்றார். அந்த கிரியையில சத்ருவும் அடங்குறான், அவன் வார்த்தையும் அடங்குது. அந்த படைகள் எல்லாம் நடுங்கி ஓடி போகுது. நம்ம பிரச்சனை இதுதாங்க. சத்துருக்கள் நம்மள அதிகமா பேசும்போது, துக்கப்படுத்தும் போது, வார்த்தைகளை கொட்டும் போது அதை நம்ம நம்புறோம். ஏன் நம்பணும்? தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி பார்த்தா அந்த நம்பிக்கை ஓடி தேவன் மேல் நம்பிக்கை அதிகரிக்கும். அப்ப நாமும் எழும்பி கிரியை செய்வோம். நமக்காக தேவன் பயங்கரமான காரியங்களை செய்து வல்லமையில் வெளிப்பட்டு சத்ருவையும் அவன் வார்த்தைகளையும் அடக்கி போடுவாருங்க. 2வது பிரச்சனை என்னன்னா, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். இந்த கடந்து கொண்டு வரதுக்காக தேவன் பயங்கரமான காரியங்களை செய்கிறார். வசனம் 5ல தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரிடத்தில் நடப்பிக்கும் கிரியைகள் பயங்கரம். என்ன பயங்கரம்? வசனம் 6, கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். ஏன் மாற்றினார்? அவருடைய ஜனங்களை களி கூற பண்ணதான். இங்க தண்ணி இருந்தாதானங்க இந்த பிரச்சனையின் மத்தியில நான் முழுகிடுவனும், அப்படியே என்ன புரட்டி போடுதே அப்படின்னு சொல்லி யோசிப்போம். கர்த்தர் தண்ணீரையே உலர வச்சிருவார், இல்லாமக்கிடுவார். இருந்த தண்ணிலையும் சத்துருவ முங்கடிச்சு வச்சிருவார். 2வது, தீயை கடந்து வந்தோம். இந்த தீ நம்ம வாழ்க்கையில ஏற்படுற சூழ்நிலைகள், கடன் பிரச்சனையோ வாட்டவர், நம்மள அப்படியே சுட்டு எரிச்சிரும், முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைப்போம். ஆனா அப்படி கிடையாது. சத்ரக் மேஷக் அபேத்நேகோ நெருப்புலதான் இருந்தாங்க, ஆனா வேகல. ஏன்னா நடுவுல கர்த்தர் இருந்தார். மோசேக்கு வெளிப்பட்ட தேவன் அங்க நெருப்பு இருந்துச்சு, ஆனா அந்த செடி வேகல. ஏன்னா அங்க கர்த்தர் இருந்தார். உங்க தீ மாதிரி உங்களை சுட்டரிக்கும் பிரச்சனை இருந்தா நடுவுல கர்த்தர் இருக்கும் பட்சத்தில் அந்த தீ இருந்து ஒண்ணுதான், இல்லாமையும் ஒண்ணுதான். அது உங்களை ஒண்ணுமே செய்யாது. ஆனா கர்த்தர் நடுவுல வைக்கிறோமா, இல்ல பயந்து போய் தீக்கு நம்மள ஒப்பு கொடுக்கிறோமா? நம்மளுடைய பயம், நம்முடைய அவிவிசுவாசம் அதை ஒப்பு கொடுத்துரும். அப்படி இல்லை. தேவனுடைய வார்த்தைகளை நம்பும் போது அவர் நமக்காக எழும்பி பயங்கரமான காரியத்தை செய்து இல்லாமற் போக பண்ணுவார் சூழ்நிலையை, அல்லது சூழ்நிலை நம்மள ஒண்ணுமே தொட்டாதபடி கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுவாருங்க.
இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த 12ஆம் வசனத்துல, மனுஷரை எங்கள் தலைமையில் ஏறி போக பண்ணினீர். கர்த்தரே பண்றாராங்க. எதுக்காக பண்றாரு? வசனம் 10, தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புலம்பிட்டீர். தேவனே சோதிக்கிறாராம், தேவனே பேசுறதுக்கு அனுமதிக்கிறாராம். எதுக்காக? 2 காரியங்க. நம்பர் 1, நானே தேவன், நான் உன் பட்சமா தான் இருக்கிறேன்றத சத்துருக்களுக்கும் உங்களுக்கும் நிரூபிக்க. 2வது, வெள்ளியை புடமிடுகிறது போல, அதாவது நமக்குள்ளாக இருக்கிற களிம்பு, அசுத்தமான காரியங்கள், நம்மளோட கேரக்டர்ஸ், குணாதிசயங்கள், இவைகளெல்லாம் மாறி உபத்திரவம் பொறுமையை கொண்டு வரும்ன்ற மாதிரி அநேக விஷயங்களை, பொறுமையை நமக்கு கற்றுக் கொடுக்க, நம் களிம்பை நீக்க இந்த சூழ்நிலையை தேவன் நம் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்கள். இந்த செழிப்பான இடத்திற்கு வந்து அங்க நிரந்தரமா இருக்கிறதுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? இஸ்ரவேல் ஜனங்க பிரச்சனை வரும்போது தேவனை தேடி உடைஞ்சி அழுது பொருத்தனை செய்து எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா பிரச்சனை முடிஞ்ச உடனே அவங்க செய்த பொருத்தனையும் கர்த்தரையும் மறந்துடுவாங்க. தேவ கோபம் ரெட்டிப்பாகும். இத நம்மளும் அநேக நேரம் செய்வோம். நம் இக்கட்டு நேரத்துல தேவன்ட்ட நம்ம வாய் திறந்து சொன்னோமே, அந்த பொருத்தனைய நிறைவேற்றணும். பொருத்தனை பண்ணும் முன்னாடி எவ்வளவு வேணா யோசிக்கலாம். பொருத்தனை பண்ணப்புறம் யோசிக்கவே கூடாதுங்க. இவர் தேவனுக்கு பலியிடுவேன்னு சொல்றார். எல்லாருக்கும் உங்களை பத்தி நான் சொல்லுவேன்னு சொல்றார். ஸ்தோத்தரிக்கிறார். அதை அப்படியே செய்து முடிக்கிறார். அதே மாதிரி எந்த பொருத்தனை நம்ம செய்திருந்தாலும் அதை செய்து முடிக்க நாம் கண்ணும் கருத்துமா இருக்கணுங்க. அப்பொழுது தேவன் அவர் சொன்னபடி அந்த செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுறது மட்டுமல்லாம அங்க நிரந்தரமா தங்கி அநேகர் வாழ்க்கை செழிப்படைய நம்மள காரணமாக்குவாருங்க. ஜெபிக்கலாமாங்க. எனக்காக பயங்கரமான காரியங்களை செய்யும் கர்த்தாவே, என் வாழ்க்கையில் ஏற்பட்ட நெருப்ப போன்ற தண்ணீரை போன்ற சூழ்நிலையில நான் முங்கிடுவனோ அழிஞ்சிடுவனோ நான் நினைச்சேன்ப்பா. எனக்காக எழும்பி நீர் பயங்கரமான காரியங்களை செய்து என்னை விடுவித்து என் சத்துருவை அடக்கி செழிப்பான இடத்தில் கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி. ஆனால் என் இக்கட்டில் நான் உமக்கு செய்த பொருத்தனைகளை நிறைவேற்ற நிரந்தரமாய் அந்த செழிப்பில் தங்க எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.